அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெட்சன் டிவி சேனல் அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு பதிவுமே நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜனவரியில் அழகாக நீங்கள் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. அடுத்தது பொங்கல் வழிபாடெல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பீங்க. இப்போ பிப்ரவரி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் 1-2-2025 எப்படி இருக்குது அப்படிங்கிற பலாபலனை இந்த ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்ப்போம். 19ஆம் தேதி தை மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பாக அற்புதமாக பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை 20ஆம் தேதி 2-2, அதாவது சனிக்கிழமை பிறக்கக்கூடிய பிரதோஷ அன்னிக்கே பிறக்குது இந்த பிப்ரவரி மாதம். இது ஒரு சிறப்பு. இந்த 2-2 வசந்த பஞ்சமிங்கிறது வருதுங்க. இது எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விடியல், அதே போல் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அமைப்பை இந்த வசந்த பஞ்சமியை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா எந்த நன்னாள் அப்படிங்கிற பண்டிகையை நம்ம முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வசந்த பஞ்சமியில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருமே ரொம்ப அந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்வோமோ கலசம் வச்சு செய்யலாம், அல்லது லக்ஷ்மி மகாலட்சுமியோடைய படம் வச்சு, தாயாருடைய படம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம். இது முறைப்படி வீட்டில் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். இதெல்லாம் எப்படி அர்ச்சனை பண்ணுறது, அஷ்டோத்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது 4-2 தை 22ஆம் தேதி என்னென்னா ரத சப்தமின்னு வருதுங்க. இது எப்படி அப்படின்னா, ரத சப்தமி அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான வழிபாடுங்க. இதில் இந்த பித்திருகளுக்கெல்லாம் தர்மதானம் கொடுக்கறது, அதே போல் பித்திரு சாபத்தை நீக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் நல்ல ஒரு உச்சத்துக்கு இருக்குதா, சூரியனுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரத சப்தமி சிறப்பானதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களை வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு. இது அற்புதமான விஷயம். இதை காலையில் எப்படி ஸ்நானம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சந்தேகத்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அடுத்தது 11-2 இது எப்படின்னா, தை மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முருகன் வழிபாடு அப்படின்னாவே தை பூசம். அப்படி ஒரு விசேஷங்க. எல்லா கோயிலுமே, சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லா இடத்துலையும் ஸ்தலத்தில் முருகன் ஸ்தலம் எல்லாமே, குமரன் இருக்கும் இடமெல்லாம், குன்று இருக்கிற இடம்லாம் குமரமாங்க. அப்போ குமரம் இருக்கக்கூடிய முருகன்கிற கோயில் அத்தனை இடத்துக்கும் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் அப்படின்னு அற்புதமாக நடக்கக்கூடிய விசேஷ நன்னாள் இந்த மாதத்தில், தை மாதத்தில் ஒரு கடைசியில் வரக்கூடிய ஒரு விசேஷம் எதுனா அந்த பூசம்ங்க. இந்த பூச நன்னாளில் எப்படின்னா, தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி, நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு முருகன் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பூசங்கிறது எப்படின்னா கடகத்தில் விழுதுங்க, முழு நட்சத்திரமாக. ஸோ இந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் எனக்கு கோயிலுக்கு போகிறத விட அதிகமானது என்ன, இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் வடலூர் வள்ளலார் அவர் அவதரித்த ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பாள் கோயில் எடுக்கும்போது ஓம் சக்தி கோயிலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் வடலூர் வள்ளலார் கோட்டம் அங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய எப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு. அப்பேற்பட்ட அவருடைய வழிபாடு நமக்கு மன அமைதியையும், என்ன தேடுதல் இருக்குதோ அந்த பிரார்த்தனையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு மட்டுமே உண்டுங்க. ஏன்னா தீப சொடி ஒளிச்சுடராய் அப்படிம்பாரு. உருவ வழிபாட்டை விட இந்த தீபத்துடைய வழிபாடு, மெடிடேஷன், தியானம் நமக்கு அற்புதமான விஷயத்தையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சாந்த சொர்பமாக சொன்னவர் வள்ளலாருங்க. அவருடைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, இந்த வாசகமே நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் தை மாதத்தோட, தமிழ் மாதம் அப்படிங்கிற சிறப்பான மாதத்தோட இந்த பிப்ரவரி என்னென்ன விசேஷ நட்நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் கட்டத்தில் எப்படி இருக்குது, 12 கட்ட பாவகத்தில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலாபலன் சொல்கிறோம். இது பொது பலனே தான், ஒரு 40% தான். மற்றபடி நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சு தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும், அதாவது ஆங்கில இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கலாம், எந்த மாதிரி நமக்கு பரிகாரம், எந்த மாதிரி நமக்கு பலாபலன் அப்படிங்கிறத துல்லியமாக
இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். அதே போல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன நிவர்த்தி பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிக சிறப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலனும் பரிகாரமும் சொல்லிட்டு இருக்கோம். பிப்ரவரி மாதம் ஆங்கில மாதம் எப்படி இருக்கும், தனுசு ராசி நேயர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள். எதையுமே எடுத்த காரியத்தில் ஜெயத்தை முடிக்கணும். சில தடை தாமதம் இருந்தால் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உண்டு. உங்ககிட்ட எப்பயுமே இறை அருள் உண்டுங்க. ஏன்னா அந்த குருவை மதிக்கக்கூடியவங்க யாருன்னா தனுசு ராசி லக்னம் அப்படிம்பேன். பெரியவங்களை மதிப்பீங்க. ஸோ யார் எது சொன்னாலும் சரிங்க அப்படின்னு ஆமோதித்து கேட்கக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரியும். ஸோ குருவுடைய அருளும் திருவருளும் உங்ககிட்ட இருக்கிறனால கால தேவனுக்கு 9ஆம் பாவகம் அப்படின்னு சொல்ல குருவுடைய பிளேஸே உங்களோட இடம் தானங்க. ஏன்னா அற்புதமான நட்சத்திரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய விஷயம் உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த தனுசு ராசி நேயர்கள் பிப்ரவரி மாதம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. பயணம் சார்ந்ததில் கவனம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பூராட நட்சத்திரம், திருமணம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், கைகூடி வரக்கூடிய காலகட்டங்கள். பெண்கள்னால ஒரு நல்ல செய்தி வருங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு. உத்திராட நட்சத்திரம் உடம்பு ஆரோக்கியமே இல்லை அப்படின்னா இந்த மாதம் நல்லா இருக்கும். எந்த ஒரு ஹெர்பல் சார்ந்து மருத்துவத்துறையில் இது பண்ணுறது, எந்த மருந்து மாத்திரை எடுக்கிறீங்களோ அதை கவனமாக எடுத்துக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவான பலன் அப்படிங்கும்போது சினிமா துறையில் இருக்கிறவங்க வெற்றி பெறணும் அல்லது ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 மாதமாக தாமதமாக தான் இருந்துச்சு. இந்த மாதம் பிப்ரவரியில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு நல்ல பேர் உண்டுங்க. ஏன்னா புதன் உங்களோட இடத்துல இருக்குது, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அப்போ எந்த கிரகம் எப்படி இருக்கோ அது ஒரு பலாபலனை கொடுக்கும். அப்போ சூரியன் 2ல் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கௌரவம், அந்தஸ்து, அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாம் தீரக்கூடிய மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு வன்மை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிக்குங்கிற ஒரு துடிப்பு இருக்குங்க. அப்போ கௌரவமாக பேசணும், ஒரு அந்தஸ்தாக பேசணும், மேடை பேச்சு, ஒரு புகழ் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் தனுசு ராசிக்கு பிப்ரவரியில் நடக்குங்க. 3ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கிறது. மனைவிக்கு வந்து சில தொழில் தாமதம் இருக்கலாம் அல்லது அது வந்து ஒரு பணவரவு இருக்கக்கூடிய அமைப்பு. கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, அந்த கடனெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக அடையக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பிப்ரவரி அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து வீடு வண்டி வாகனம் ஏதாவது வந்து பழுது ஏற்பட்டிருக்கு, அதனால் வந்து நிறைய செலவுகள் ஆச்சு அப்படிமா. அப்போ செலவுகள் வீடு சார்ந்து நடந்துகிட்டு இருந்ததோ, வண்டி வாகனம் சார்ந்து வந்து ஒரு டயருக்கோ அல்லது வந்து மிஷினு சரியாக போயிடல அல்லது என்ஜின் வீணாக போயிடுச்சு, இது மாதிரி பழசை போட்டு புதுசு வாங்கலாமா, இந்த மாதிரி உங்களுக்கு ஆஸ்லேஸ் மைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் செய்யுங்க, வாங்குங்க. அதுவே நமக்கு 4 நட்சத்திரம் அதே போல் நம்மளுடைய எடுக்கக்கூடிய வண்டியோட நம்பர்லாம் பிளேட்லாம் நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் இதற்கு அவேர்னஸாக இருக்குது. இப்படி நிறைய ராசி பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, பலாபலன் பார்க்கறது, மாத பலன் பார்க்கறது, வருட பலன் பார்க்கறது, எண்கணித நியூமரலாஜி எல்லாருமே ஒரு அவேர்னஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜாக இருக்கிற படித்தவங்களாம் வெளியே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். அப்போ அந்த ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தில் பரவலாக இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தனுசு ராசி நேயர்கள் எல்லாமே நேம் எடுக்கும் பொழுதோ அல்லது உங்களுடைய வண்டிக்கு வாங்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் வந்து கவனமாக இருக்கணும். உங்கள் பர்த் டேட்டுக்கு அது கரெக்டாக இருக்கா, இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு அந்த நம்பர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கா, பகை கிரகமாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ 1னா சூரியன், 2னா சந்திரன், 3னா குரு, இப்படி நிறைய விஷயங்களுக்கு. அப்போ 9னா செவ்வாய், இப்படி 9 நம்பர்ஸ்க்குமே வந்து அந்த நம்பருடைய கிரகமாகவே இருக்குது. எப்படி நம்ம வாரத்தை சொல்கிறோமோ திங்கள் செவ்வாய் புதனா, அதே போல் தான் நம்மளுடைய பிறந்த தேதி கூட்டு எண் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த நியூமரலாஜை ஏன் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சமசப்தமாக இருக்கக்கூடிய இடம் என்னதுங்க, 7ஆம் இடம். 7ஆம் இடம் எதுங்க, புதனு. அப்போ புதன் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு எண்கள் சார்ந்த விஷயம்
இதெல்லாம் சக்ஸஸை கொடுக்குங்கிறத சூட்சுமமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும்னா பெயர் மாற்றம் பண்ணிக்கிறது, நியூமரலாஜியில் நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா 12A அப்படின்னாங்கங்க நம்பரு. அது என்னங்க 12Aனா அது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ 12ன்னா என்னதுங்க 3 1 4ஆம் நம்பராக போயிடுது. அப்போ 13 அப்படிங்கும் போது எண்ணத்தை வந்துடும். அப்போ 12ங்கிறது 13ங்கிற விஷயம் வரும்பொழுது உங்களுக்கு அது சில பிரச்சனைகளை கொடுக்கும், ஒரு உடம்பு தொந்தரவாக கொடுக்கும், வீட்டில் வந்து நிறைய வந்து சலசலப்பு சண்டை சச்சரவாக கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்படி டோர் நம்பரை வச்சே நம்ம சொல்கிறோம்னா அப்போ எத்தனை சூட்சுமமாக நம்ம எடுக்கிறோம் ஜாதகத்தையோ அல்லது நியூமரலாஜியோ பாருங்கள். அப்படி நம்ம சில விஷயங்கள் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் பாவகமாக இருக்கக்கூடியதான் தீர்வை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ சொல்யூஷன் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். வழிபாட்டு முறைகள் ஒரு மாதிரி இருந்தாலும் இது மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் அது சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ புதன் வேற உங்களுடைய ராசி கட்டத்தில் தான் போயிட்டுருக்கு. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நம்ம ஒரு விஷயம் பேச வரும்பொழுது அது கூட ஒரு புதனாதிக்கமாக ஆராய்ச்சி தன்மையாக வந்து உங்களுக்கு தனுசுக்கு பலாபலன் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உறவுகளிடையே சகோதரிகளிடையே சில பிணக்குகள் இருக்கும், அதை நீங்கள் வந்து அப்படியே சுமூகமாக எடுத்துக்குங்க. அவங்களே 2 திட்டுனாலும் வாங்கிட்டு போயிருங்க. அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க 60% நல்லா இருக்கும், பயப்பட வேணாம். நான் 3ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்காரு. கொஞ்சம் முயற்சி எடுங்க, நல்ல நாள். ஓரை அதே மாதிரி பஞ்சபட்சி இதெல்லாம் பார்த்து நீங்கள் போடும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பல மடங்குல உயர்வாக கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம் பிப்ரவரி மாதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தாந்திரிகம் சொல்லிடுறேங்க. நாய் அப்படிங்கிற தெருநாய்க்கு கொடுக்கும்போது விசேஷங்க. ஏன்னா அதை தான் காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யார் இருந்தாலும் சூ போம்பாங்க அல்லது கல் எடுத்து அடிப்பாங்க. ஸோ அதனால் நாய் வந்து தெருநாய்க்கு வந்து நீங்கள் குரு ஓரையிலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் ஒரு பிஸ்கட்டு கட்டு வாங்கி கொடுங்க. அது இந்த மேரி பிஸ்கட்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அதில் வந்து இனிப்பு நிறையா இல்லைன்னா அந்த நாய்க்கு வந்து சொறி பிடிக்காதும்பாங்க. இனிப்பு அதிகமாக வந்து நாய்க்கு கொடுக்கக்கூடாதுங்க. அது என்னென்னா ஸ்கின் அலர்ஜியை கொடுத்துரும். இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கோதுமை சார்ந்த உணவுகள், சப்பாத்தி, அதுவும் உப்பு இல்லாமல் கொடுக்கறது. அதே போல் வந்து பிஸ்கட் வாங்கி கொடுங்க, மேரி பிஸ்கட். இது மாதிரி உப்பு பிஸ்கட்டு கொஞ்சம் உப்பும் இனிப்பும் அதிகமாக இல்லாததை கொடுங்க, நல்லாயிருக்கும். இது என்னென்னா தொழில் தடையை நீக்கக்கூடியது, உங்கள் கர்மாவை போக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்த விஷயம் என்னென்னா திருவானைக்காவல் அப்படின்னு இருக்குதுங்க. இந்த சிவன் வழிபாடு சிறப்புங்க. என்னைக்கு போகிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு எடுங்க. ஏன்னா ஜம்புகேஸ்வரர் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி தாயார் அவ்வளவு குருவாக அங்கே இருக்கிறாருங்க. அகிலாண்டேஸ்வரி வந்து தாய் வந்து குருவாக இருந்து உபதேசம் பெற்ற இடம்பாங்க. அதில் நிறைய வழிபாட்டுக்கான முறைகள்லாம் இருக்குது. சகல தோஷமும் நிவர்த்தி பெற்று தனுசு ராசி நேயர்கள் ஹாப்பியாக இந்த மாதத்தை நீங்கள் வழி நடத்துறதுக்கு இந்த வழிபாட்டு முறைகளை எடுங்க, நல்லாயிருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.